சுவாமிகள் பெரிதாக அதிகம் பேசுவதில்லை. அதேபோல சுருக்கமாக கருத்துக்களை கூறுகின்ற நல்லறிஞர்களையும் கண்டிருக்கிறோம். நிறைகுடம் தளம்புவதில்லை. முத்தையா முனிவர் கருத்துக்களை நான் புரிந்து கொண்ட முறையில் நினைத்து பார்க்கின்றேன். எல்லையற்று விரிந்து கிடக்கும் வானமே கடவுள். வானத்தின் அளவும் சொல்ல முடியாது, அதன் எல்லைகளையும் சொல்ல முடியாது, அதன் உள்ளடக்கங்களையும் சொல்ல முடியாது. வானத்தின் உருவத்தையும் யாரும் வரைந்து காட்ட முடியாது, அதன் ஆயுட்காலத்தையும் எவராலும் சொல்ல முடியாது. வானம் என்னும் வெளியிலே நீயும் இருக்கிறாய், நானும் இருக்கின்றேன். எண்ணிலடங்கா கற்களும் இருக்கின்றன, உலகங்களும் இருக்கின்றன, கிரகங்களும் இருக்கின்றன. வானத்தில் இன்னும் என்னென்ன இருக்கின்றன என்று எம்மாலும் சொல்ல முடியாது, ஆராய்ச்சியாளர்களாலும் இன்னும் சொல்லி முடிக்க முடியாதுள்ளது. இந்த அண்டவெளியிலேதான் நானும் நீயும் இருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்த அண்டவெளிக்கு அழிவில்லை, ஆனால் அதன் உள்ளே உள்ள எல்லாம் நாளாந்தம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அண்டவெளி மட்டும் மாறுவதில்லை. இதனை விஞ்ஞான முறைப்படி விளக்கினால்தான் புரியும் என்றால் என்ன செய்யலாம்? இனி நீ யார், நான் யார் என்று பார்ப்போம். நீரென்று இனங்காட்டுவதும் நானென்று இனங்காட்டுவதும் இந்த உடல்களே. என்னுடைய உடல் என்கிறாய், என்னுடைய கை என்கிறாய், என்னுடைய கால் என்கிறாய், என்னுடைய உயிர் என்கிறாய். இப்போது சொன்னதெல்லாம் நீரென்று சொல்வதிலிருந்து வேறுபடுகின்றது. உடல் வேறு, கை வேறு, கால் வேறு, நீ அது இல்லை. உயிர் போனால் நானென்றும் சொல்ல முடிவதில்லை, நீரென்றும் சொல்ல முடிவதில்லை. அப்போது நீரும் போய்விடுவீர், நானும் போய்விடுவேன். அப்போது நானென்று சொன்னதும் நீரென்று சொன்னதும் உயிர்தானா? உயிரை இருக்கும் போதும் பார்க்க முடியவில்லை, போன போதும் பார்க்க முடியவில்லை. உருவமும் தெரியவில்லை, வடிவமும் தெரியவில்லை, நிறமும் தெரியவில்லை, எதுவும் தெரிவதில்லை. உயிர் இருப்பதை உணர முடிகிறது, போனது எங்கே என்று தெரியவில்லை. உன்னுடையதென்று சொன்ன எல்லாம் கிரகங்கள் உடைந்து தூளாகி மண்ணாகி தூசியாகுவது போல உன் உடலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த அண்டவெளியை விட்டு எங்கேயும் போவதில்லை. எல்லாம் இந்த அண்டவெளிக்குள்ளேயே உள்ளடக்கம். ஆனால் உயிர் அப்படியல்ல. உலகத்துக்குள்ளேயும் வரலாம், வராமலும் விடலாம். அந்த உயிரையே மெய்ஞானிகள் ஆன்மா என்று சொல்லுகிறார்கள். மாறிக்கொண்டே இருக்கும் மனதை விட்டு நீங்கினால் அந்த ஆன்மா இறைவனடி சேர்ந்து விடலாம். உலகியல் வாழ்க்கையை பரீட்சித்து பார்க்க பிறவி எடுத்த ஆன்மா மனமென்னும் வழிகாட்டியுடன் அனுப்பப்படுகின்றார். மனம் பார்த்து சேர்த்து பெறுகின்ற அறிவே நான் யார் என்பதை விரைவாக உணரச் செய்ய உதவுவதாக இருக்க வேண்டும். மனம் பக்குவமடைதலை பொறுத்து ஆன்மாவின் முத்தி. ஆன்மா கடவுளின் பாகமே, அதற்கு அழிவில்லை, அது ஒருபோதும் மாறுவதில்லை. அதில் அடங்கும் மனம் உட்பட யாவும் மாற்றத்துக்குள்ளாகின்றன. உன் ஆன்மா வானத்துக்கு சமமாகும். ஆன்மா ஒருபோதும் மாறாது, அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். வானத்தில் இருக்கும் எண்ணிலடங்கா கிரகங்கள் உலகங்கள் மட்டுமல்ல, அதுபோன்ற எல்லையற்ற அளவில் மனிதனும் மனங்களும் உள்ளன. தமக்கு சமமான உடையக்கூடிய அழியக்கூடிய கிரகங்களையே தமதாக்க முயலும் மனிதன் முதலில் நான் யார் என்பதை உணர வேண்டும். அதனை உணர ஞானக்கண் திறக்க வேண்டும். நல்லறமே ஞானக்கண்ணை திறக்கும் திறவுகோல். உடல் வேறு வேறாக இருந்தாலும் நான் என்பதும் நீ என்பதும் ஆன்மாக்களே. எல்லா ஆன்மாக்களும் கூட கடவுளின் பாகங்கள். கடவுள் என்னும் ஒரே தந்தையின் பிள்ளைகள். பூமியையும் சந்திரனையும் பாருங்கள், இரண்டும் வேறு வேறாக காணப்படுகின்றன. இந்த எல்லையற்று விரிந்து கிடக்கும் வானத்தில் இந்த இரண்டு மட்டுமல்ல, அளவிட்டு கூற முடியாத சிறிய கற்கள் தொடக்கம் பெரிய கிரகங்கள் உலகங்கள் எல்லாம் பறந்து கிடக்கின்றன. இவையெல்லாம் ஒரு முழுமையின் துகள்களே. வானம் என்னும் கடவுளின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பனவே. அவையும் நாமும் நாம் எல்லோரும் சகோதரர்களே. கடவுள் என்னும் வானவெளியில் உள்ள அந்த துகள்கள் போன்றவர்களே. நீயும் நானும் நீயும் கூட அந்த கடவுள் என்னும் வானவெளியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் தூசிகளே. இந்த தூசிகள் அழிவதில்லை, மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன.
இந்த உடம்பும் அழிவதில்லை, வேறு துகள்களாக மாறிவிடுகின்றன. எரித்தால் சாம்பலாக இந்த வழியிலே தான் இருக்கப் போகிறது. புதைத்தால் வேறு உருவம் எடுக்கிறது. ஆனால் நீரும் நானும், அதாவது உன் ஆன்மாவும் என் ஆன்மாவும் ஒருபோதும் மாறுவதில்லை. பிறவி எடுத்தால் மற்றொரு உடலுக்குள் இருப்பாய். பிறவி எடுக்கவில்லையானால் பானமாகி விடுவாய். நீர் உழைக்கின்றாய், உன் கடமைகளை சரியாக செய்கின்றாய், பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்க்கின்றாய். நீர் இறக்கும் தருவாயில் அவற்றை பிள்ளைகளுக்கு உரித்தாக்கிவிட்டு செல்கிறாய். ஆனால் இன்னொருவன் நான் யார் என்பதை உணர்ந்து விடுகிறான். அவன் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதாக தன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பொது சொத்தாக்கி விடுகிறான், செல்கிறான். அவன் கடமை முடிகிறது. பறவைகளைப் போல, மிருகங்களைப் போல பிள்ளைகளும் சொந்தங்களும் தன்னைப் போல, தான் செய்தது போல தன் கடமைகளை சரிவர செய்யட்டும் என விட்டு செல்கிறான். இதுவே தன்னை உணர்ந்த நிலை, உலக மாந்தர் மேல் பற்று கொண்ட நிலை. அவன் நான் என்ற உடலை விட்டு நீங்கி ஆன்மாவாகி சுவானந்தத்துடன் கலக்கின்றான். உகந்தையில் மலை குகைக்குள் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளாக முனிவர்கள் தவமிருந்து கொண்டிருப்பதாகவும் அங்கே தவநிலையில் எலும்புக்கூடுகள் இருப்பதாகவும் அறிகிறேன். அவர்களால் வான்வழியுடன் ஒன்று சேர முடியாது. இன்னும் இந்த பூவுலகின் துகள்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுடன் கலக்க வேண்டுமானால் தன்னை மட்டும் கருத்தில் கொள்ளாது தன் சகோதரர்களுக்காகவும் கடமைகளை செய்ய வேண்டும். சகோதரங்கள் என நான் சமூகத்தில் உள்ள முழு மக்களையே குறிப்பிடுகிறேன். அவரை மட்டுமே வான்வழி சேர்த்து கொள்ளும். அவர் செயலையே கடவுளும் சரணாகதி அடைதல் என்று சொல்லுவார்கள். சொத்துக்கள் எல்லாம் சொந்தங்களுக்கு எழுதாமல் பொது சொத்தாக்கினால் பிறப்பை அறுத்து விடலாம் என்று சொன்னதாக கொள்ளாதீர்கள். அடிக்கடி நிலை மாறிக்கொண்டே இருக்கும் மனதில் மாற்றம் ஏற்பட்டதாகவே நான் நினைக்கிறேன். அந்த மனம் போன போக்கெல்லாம் போகாமல் மனமாற்றம், அதாவது எண்ணங்களின் நல்ல மாற்றம் நிலையானதாக உறுதியானதாக இருக்குமானால் மட்டுமே அது கடவுளுடன் சரணாகதி அடைதல் என குறிப்பிடப்பட வேண்டும். மனங்களின் தன்மையை அவதானித்தவர்களின் எழுத்துக்களை நான் இங்கே மீண்டும் எடுத்து காட்டுகிறேன். நான் மனதால் இந்துவாக இருந்து கொண்டு நினைத்து பார்த்தேன். மீண்டும் மனதால் கிறிஸ்தனாக இருந்து கொண்டு நினைத்து பார்த்தேன். பின்னர் மனதால் ஒரு இஸ்லாமியனாக உருவகப்படுத்தி கொண்டு நினைத்து பார்த்தேன். எப்படி இருந்து பார்த்தாலும் இங்கே எழுதப்பட்டிருப்பவை எல்லாம் எந்த மதத்தை, எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மனிதரின் தவறான நடவடிக்கை என்பதை என்னால் உணர முடிவது போல அவர்களாலும் உணர முடியும். இத்தவறுகளில் ஒன்றை நான் செய்து கொண்டிருந்தாலும் கூட நான் செய்வது தவறுதான் என்று எண்ணத் தோன்றுவதில்லையா? இத்தவறுகளை ஒருவரும் செய்யாமல் விடுவார்களானால் உலகம் திரிந்துவிடும் என உன்னால் எண்ண முடியாதிருக்கிறதா? அப்போது உன் மனம் பிடிக்கப்பட்டிருக்கின்ற மாயையிலிருந்து விடுபடவில்லை என்றே நான் கருதுகிறேன். இதனை திருத்துவதற்கு எவன் ஒருவனால் நடவடிக்கை எடுக்க முடிகின்றதோ அவனே கடவுளை சரணாகதி அடைந்த உலகை நல்வழிப்படுத்த வந்து பிறந்த ஆன்மா என நான் கருதுகிறேன். இதற்கு நல்லதை போதிப்பது மட்டுடன் நின்றுவிடாது. அவ்வாறு தவறு செய்கிறவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. தண்டனை வழங்குகின்ற அதிகாரம் கொண்ட ஆன்மாவும் கடவுளை சரணாகதி அடைந்த ஆகவே ஆகும். அதன் செயல்களில் தன்னலம் காணப்படுமானால் அதனை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார். இந்த எழுத்துக்களில் அச்சுறுத்தல் காணப்படுகிறது, தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு சமமானவர்களாக யாரென தன்னை காட்டிக்கொள்ளாத 250 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் கடவுளைப் போல, தலைவரைப் போல கடவுள் தன்மை கொண்ட ஆன்மாக்களின் பண்புகளை உள்வாங்குகின்றவர்களாக இல்லாத விடத்து இந்த செயற்பாடுகளினால் எதனையும் உலகம் எதிர்பார்க்க முடியாது. அவர்களும் செய்வினை பயனை அடைந்தே தீர வேண்டும். மீண்டும் அத்தீய செயல்களையும் அதற்கான அச்சுறுத்தல்களையும் தண்டனைகளையும் எடுத்து காட்டுகிறேன். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களுள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமனம். யார் இந்த 250 பேரும்? கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை விற்கும் கடைக்காரர்கள், அரச பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் பணம் வாங்கும் நடத்துனர்கள், போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டும் சாரதிகள், அரச அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலைக்கழிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரச அதிகாரிகள்.
சட்டத்திற்கும் சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்டு உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள். அரச அலுவலகங்களில் கூடிய 30 நிமிடத்திற்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரச சேவையாளர்கள். அலுவலகம் ஒன்றிலிருந்து அல்லது பொதுமகனிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு கூடிய 14 நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள். சேவை பெறுநர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள். நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள். கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள். பாடசாலை நேரத்தில் தனியார் நிறுவனங்களில் வகுப்பெடுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள். வெற்றிலை பாக்கு தரித்து அரசு பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடத்தில் வெற்றிலையை உமிழ்வோர். மதுபோதையில் பொது இடத்தில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தூஷண வார்த்தைகள் பேசுவோர். போக்குவரத்து விதிமீறலுக்காக இலஞ்சம் வாங்கும் போலீசார். போக்குவரத்து விதியை மீறும் போலீசார் என 100 ஏற்பாடுகள் என இத்தகையோரை தகுந்த ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தி 48 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவர். இதற்காக வேலையிழப்பு, நஷ்ட ஈடு, சிறை தண்டனை போன்றவற்றை அனுபவிக்க நேரிடும். இந்த 250 பேரும் யாரென்று அவர்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்களுக்குள் கூட ஒருவரை ஒருவர் தெரியாது. இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள்.